ஒரு வழியா மாணவர்கள் எதிர்பார்த்த அந்த கியூட் தேர்வினுடைய தேர்வு முடிவுகள் என்பது வெளிவந்திருக்கின்றது. தேர்வு முடிவுகள் வந்ததிலிருந்து மாணவர்களிடமிருந்து நிறைய தொலைபேசி அழைப்புகளும் கேள்விகளும் வந்து கொண்டே இருக்கின்றது. பல மாணவர்கள் என்னுடைய என்டிஏ ஸ்கோர் இவ்வளவு வந்திருக்கின்றது, பெர்சன்டைல் இவ்வளவு இருக்கின்றது, எனக்கு நல்ல கல்லூரியில அட்மிஷன் கிடைக்குமா, மேலும் இந்த கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில் என்னென்ன கோர்சஸ்கள் படிக்க முடியும், எந்தெந்த கல்லூரிகளில் விண்ணப்பிக்க முடியும் என்பது சார்ந்த எண்ணற்ற வினாக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். வீடியோவில் அதற்கான அனைத்து விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருடமும் குறைவான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் கூட சரியான கவுன்சிலிங் வழிகாட்டுதல் மூலம் மிக சிறந்த கல்லூரிகளிலே இடம் பிடிக்கின்றார்கள். அதே சமயம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த பல மாணவர்கள் கவுன்சிலிங் பற்றிய சரியான புரிதல் இல்லாததால் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு கல்லூரியிலோ அல்லது கோர்ஸிலோ சேர்ந்து விடுகிறார்கள் அல்லது வருடத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் சரியாக படிக்கவில்லை, மதிப்பெண்கள் குறைந்து விட்டது என்றால் அது வேறு. ஆனால் உங்களை விட குறைவான மதிப்பெண்கள் எடுத்த ஒருவர் உங்களை விட சிறந்த கல்லூரியிலே சேர்வதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கவுன்சிலிங்கில் சரியான நேரத்திலே பங்கேற்க வேண்டும், சரியாக பங்கேற்க வேண்டும். முதலிலே உங்களுடைய என்டிஏ ஸ்கோர் எப்படி கணக்கிடப்படுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிஏ உங்களுக்கு வழங்கி இருப்பது பெர்சன்டைல் மற்றும் நார்மலைஸ்டு என்டிஏ ஸ்கோர். உதாரணமாக கியூட் தேர்வானது பல ஷிப்ட்களிலே நடைபெறும். ஒரு ஷிப்டில் வினாத்தாள் எளியதாகவும் மற்றொரு ஷிப்டில் கடினமாகவும் வரலாம். வினாத்தாள் எளியதாக இருந்த ஷிப்டில் சராசரி மாணவர் கூட அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். வினாத்தாள் கடினமாக இருந்த ஷிப்டில் நன்கு படிக்கும் மாணவரும் குறைவான மதிப்பெண்ணை பெறுவார்கள். இதை சமன் செய்யவே என்டிஏ நார்மலைசேஷன் முறையை பயன்படுத்துகின்றது. கடினமான ஷிப்ட் மற்றும் எளிதான ஷிப்ட் என இரண்டிலும் முதலிடம் பிடித்த மாணவருக்கு 100% வழங்கப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு அந்தந்த ஷிப்டின் அடிப்படையில் பெர்சன்டைல் கணக்கீடு செய்யப்படும். பெர்சன்டைல் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமாக 1000 பேர் எழுதிய ஒரு தேர்வில் உங்கள் பெர்சன்டைல் 85 என்றால் மீதமுள்ள 15% மாணவர்கள் உங்களை விட சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் என்று அர்த்தம். என்டிஏ என் ரேங்கை வெளியிடுவதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் வெவ்வேறு எண்ணிக்கையிலான பாடங்களை, சில மாணவர்கள் 3 தாள்களையோ அல்லது 4 தாள்களையோ அல்லது 5 தாள்களையோ எழுதியிருப்பார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக ஒரே ரேங்க் லிஸ்டை வெளியிடுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. எனவேதான் என்டிஏ ரேங்கை வெளியிடுவது இல்லை. எனவே மாணவர்களே, நீங்களும் ரேங்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் என்டிஏ ஸ்கோர் மற்றும் பெர்சன்டைல் மீது மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இப்பொழுது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கோர் கார்டு கொடுப்பதுடன் என்டிஏவினுடைய வேலை என்பது முடிந்து விட்டது. என்டிஏ உங்களுக்கு எந்த கல்லூரியிலும் சீட்டை பெற்றுத் தராது. நீங்கள் தான் உங்கள் ஸ்கோரை கொண்டு தனித்தனி பல்கலைக்கழகங்களினுடைய இணையதளங்களிலே சென்று விண்ணப்பிக்க வேண்டும். இங்குதான் சப்ஜெக்ட் மேப்பிங் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நீங்கள் விண்ணப்பிக்கும் படிப்புக்கு ஏற்ற பாடங்களில் தேர்வு எழுதி இருக்கின்றீர்களா என்பதை நீங்கள் முதலிலே பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் திருவாரூர் மற்றும் வேறு சில பல்கலைக்கழகங்களிலே பிடெக் சேர விரும்பினால் அவர்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் மதிப்பெண்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள். அதே சமயம் டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் இன்னோவேஷன் சென்டர் போன்ற இடங்களிலே பிடெக்கில் நீங்கள் சேர விரும்பினால் அவர்கள் மேத்தமெட்டிக்ஸோடு ஒரு மொழி பாடம் மற்றும் ஜெனரல் டெஸ்ட் மதிப்பெண்களை எதிர்பார்ப்பார்கள். பல்கலைக்கழகங்கள் நீங்கள் விண்ணப்பிக்கும் பாடங்களின் என்டிஏ ஸ்கோரை மட்டும் கூட்டி அதன் அடிப்படையில் ஒரு மெரிட் லிஸ்ட் தயார் செய்து சேர்க்கை வழங்குவார்கள். அடுத்து இந்த கியூட் மதிப்பெண்ணை வைத்து எந்தெந்த சிறந்த கல்லூரிகளிலே விண்ணப்பிக்கலாம், என்னென்ன கோர்ஸ்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடெக் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய கிளஸ்டர் இன்னோவேஷன் சென்டர், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, ராஜீவ்காந்தி ஏவியேஷன் யூனிவர்சிட்டி, ஏபிஜே அப்துல் கலாம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டி போன்ற எண்ணற்ற பல்கலைக்கழகங்களிலே கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில் நீங்கள் பிடெக் படிப்புக்காக விண்ணப்பிக்க முடியும். ஹர்கோட் பட்லர் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி கான்பூர், ஐஎஸ்ஐ கொல்கத்தா போன்ற முன்னணி நிறுவனங்களிலே நீங்கள் பிஎஸ் படிப்பை இந்த கியூட் மதிப்பெண்களின் மூலமாக படிக்க முடியும். இது மட்டுமில்லாமல் பிஎஸ்சி, பிஏ, பிகாம் போன்ற எண்ணற்ற படிப்புகளை டெல்லி பல்கலைக்கழகம், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, ஹைதராபாத் யூனிவர்சிட்டி, ஜாமியா மில்லியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி போன்ற இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனங்களிலே உங்களால் கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில் சென்று படிக்க முடியும். அதனோடு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சிலே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஹானர்ஸ் நேச்சுரல் ஃபார்மிங், செரிகல்ச்சர், கம்யூனிட்டி சயின்ஸ், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிஎஸ்சில அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் டெய்ரி டெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி போன்ற கோர்சஸ்களை கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையிலே சென்று உங்களால் படிக்க முடியும். அது மட்டுமல்லாது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ராஜீவ்காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி போன்ற பெரிய நிறுவனங்களில் கூட உங்களால்
BBA படிப்புகளுக்கு கியூட் தேர்வின் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். இப்ப எந்தெந்த கல்லூரிகளிலே இந்த கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில் படிக்க முடியும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்காக qt.nta.nic.in என்ற இந்த இணையதளத்தில் செல்லுகின்ற பொழுது அங்கு கியூட் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டி என்ற ஒரு இணைப்பு என்பது தரப்பட்டிருக்கும். அதில் கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில் அட்மிஷனை வழங்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் மற்றும் அதர் யூனிவர்சிட்டிஸ் பட்டியல்கள் என்பது தரப்பட்டிருக்கும். அந்த பட்டியலிலிருந்து உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளிலே சென்று அங்கு வழங்கப்படக்கூடிய கோர்சஸ்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து அதனுடைய அடிப்படையிலே நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். எனவே மாணவர்களே, இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடாதீர்கள். மிக குறைவான கட்டணத்திலே இந்த கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில் தலை சிறந்த கல்லூரியிலே சென்று படிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்காக இருக்கின்றது. மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க.